கொல்லிமலை சீரீஸில் கடைசி வீடியோக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு தரமான இடத்த கண்டுபிடிச்சி நல்ல ஒரு தரமான விருந்தை தான் சாப்பிட போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு ஒரு சப்போர்ட்டை போட்டு விடுங்க. ஆனால் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. மூலிகை சூப் மூலிகை சூப் ஏதோ வண்டி வருது. நல்ல செம்மையான இடத்த பிடிச்சாச்சு. இங்கே தான் உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம். அம்மா வீட்டிலேருந்தே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், இங்கே வந்து நாங்கள் பச்சைப்புளி ரசம்லாம் வேறு கரைச்சோம். ஸோ நல்ல செம்ம பிளேஸில் உட்காந்து செம்மையாக சாப்பிட்டோம். ஸோ நிறைய அன்னாசி செடியில் இருந்துச்சு. இது வந்து சிவப்பு அன்னாசி நம்மளும் வீட்டில் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 1 இயரில் வந்துடும். அதுக்கப்புறம் சூப்பராக வரும். நம்மளும் ஒரு 3 செடி வச்சுருந்தோம் எங்கள் கொல்லிமலையிலேருந்து எடுத்துகிட்டு போய். சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையே நம்ம சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி வாங்க உட்காந்துருவோம், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த அன்னாசி அந்த சிவப்பு அன்னாசி டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். மேக்ஸிமம் அதுக்கப்புறம் வருஷம் ஒன்று காய்க்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயில் காலத்துலேயும் நல்லாவே தாங்கும். அதுக்கப்புறம் நல்ல க்ரீனரியான இடங்க, ஃபுல்லாக வந்து நெல்லுக்காடு தான், செம்ம பிளேஸு. அப்படியே நம்ம சாப்பாடை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே அக்கா கூட வண்டியை குந்திக்காம சரி சரி. ஒரே நிமிஷம் பண்ணி தரேன். குழம்புல உப்பு போட்டியா? ஆயிக்கலாம். நீ சாப்பிடு. உட்காந்துக்கலாமா? ஆப்பு சாப்பிடலாமா? பசிக்குதா? சாப்பிட்றீங்களா? இந்த சார் நல்லா இருக்கா சிக்கன்? நல்ல சீனரியோட சாப்பிட்றது செம்ம. சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் போ. பார்த்து போ. போது பறிக்காதீங்க, திட்டுவாங்க அப்புறம். அவங்க வீட்டுக்குனாலும் காய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை நெல் இல்லை, இதுதான் நமக்கு அரிசியாக வரும். பிஸ்கட்டு வருமானு தெரியாது, ஆனால் அரிசியெல்லாம் இதுலேருந்து எடுப்பாங்க. சாப்பாடு அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும். இப்போ இந்த குச்சியை எடுத்தே ஆகணுமா? மெதுவா. ஏய் மெதுவா. பிரித்திக், நீ கம்முன்னு போனீன்னா எனக்கு போதும்னு நினைக்கிறேன். பின்னாடி தம்பி நடந்து வரான்ல, சித்தி இப்போ சொல்கிற வரைக்கும் போகணும். வீடியோலலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. அங்கே முன்னாடி போயிடலாங்க. அது வந்து முடக்குவாத கிழங்கு. என்னமோ அது அந்த குழம்பு. இங்கே வேறு புளிப்பு மிட்டாய். கொல்லிமலையில் நல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு எல்லா இடமும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்துச்சு.